நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை. ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போது 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். ஏதோ மறந்தா போல போய் எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடித்தார். இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க, அவங்க நடித்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்லேயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிட்டு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு, அதை செய்யுங்களேன். மாதம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு.
புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவேன் நான்? முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார். ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு? சரி, இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நடிச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இதான் ஈபி மாதிரியே சொல்லாதீங்க. அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம். பாவம், அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களே லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் குடிச்சது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க, அதுக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி திறமைகள் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரியான உருவாக்கங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிறந்த கலைஞர்களாக எங்கேருந்து வேணால் ஒரு இளையராஜா எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ஏரியாலேருந்தும் கூட ஒரு சிறந்த கலைஞன் வரலாம் அப்படிங்கிற அந்த கதவை திறக்கிற சாவியா நீங்க தான் இருக்கீங்க என்னைக்குமே. ஸோ அதனால ஹரிஷோட சார்பில், ஹரிஷோட பிரதரா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த நேரத்தில். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு. நான் அவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். நெவர்தலெஸ் ஹரிஷோட டெபியூ ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சக்ஸஸஸ் வரும். ஹரிஷ் ரொம்ப ஒரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய இயக்குனர். அவருக்கு அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் அவரோட அறிவு தான் அவருக்கு மைனஸுமே கூட. எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். எதையுமே வந்து எப்படி உபயோகப்படுத்த முடியும், ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கிற நுவான்சஸ், குட்டி குட்டி மிஸ்யூஸான திங்ஸ். அதான் நான் முதல்ல ஹரிஷ் இந்த கதை சொல்லும் போதே கேட்டேன், ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிடலாம், ஒரு சின்ன மிட்டாயை கூட ஒரு பெரிய டப்பால போட்டுடலாம், கதையே இவ்வளோ சொல்ல வேண்டி இருக்கு, இதை எப்படி நீங்க வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள எப்படி பண்ண போறீங்கன்னு அவ்வளோ கச்சிதமா அவ்வளோ அழகா அது அந்த, ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதும் போது எல்லா கேரக்டருமே மனசுல நிற்காது. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு படத்தோட வெற்றியில வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற சின்ன கேரக்டர்ல இருந்து ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்கிற எல்லாருக்குமே அந்த தியேட்டர்ல அப்ளாஸோ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸோ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கான அறிகுறி அது. அது இப்போ ஒரு பேன் இண்டியன், பேன் வேர்ல்டு அப்படிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி உங்களால கண்டிப்பா பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஹரிஷோட வெறும் ஆரம்பம் தான் இது, வார்ம் அப் தான். நான் நீங்க அப்பதான் ஹரிஷ்ட சொன்னேன், வெறும் வார்ம் அப் தான் அது, சும்மா சாஃப்ட் படலிங்க. ஹரிஷோடைய மிகச்சிறந்த பெரிய படைப்புகள் ஃபியூச்சர்ல இன்னும் பெருசா வரும்ன்ற அந்த சந்தோஷத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹரிஷ் ஆன் த சக்ஸஸ். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அருள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு நம்மலாம் ஒரு டென்ஷனில் இருந்தா ஒர்க் அவங்களுக்கு. ஸோ ஒரு எடிட்டர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக கியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து சரியாக வருதா, கரெக்டாக இது பண்ணது. ஏன்னா நம்ம வந்து மியூசிக் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கியூ முடியறது ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப கராராக பார்ப்போம். பட் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ வெரி சென்சிபிள் எடிட்டர். இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் சொன்னாலே எல்லாருமே வந்து ஓ அவர் தான் நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம் எங்கள் படத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட. ஸோ நல்ல ஒரு குட்வில் இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஒர்க் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ கங்க்ராட்ஸ்.